Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு 1 part சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனை தனியாக வேக வைக்கிறது, ரைஸ் தனியாக வடித்து கொட்டி தம் போடுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியான மெஷர்மெண்ட்ஸோட சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு உதிரியாக நல்ல வாசனையோடு இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு தேவையான அளவு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். 75 ml நெய் தேவைப்படும். முதல்ல ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 50 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 4 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 3 பே லீவ்ஸ் எடுத்துருக்கேன். பட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருள் பட்டை, லேஸ் பட்டை எடுத்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசியும் 600 கிராம் அளவுக்கு சிக்கனும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 200 கிராம் வெங்காயம் பல்லாரியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இதோட 3 பச்சை மிளகாய் கீரி விட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கோல்டன் கலரில் வரணும். ரொம்ப ப்ரௌன் கலராகவும் வதங்கிடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா பிரியாணி ரொம்ப டார்க் கலராக இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சம அளவு வச்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். வழக்கமாக பிரியாணிக்கு இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் வச்சு அரைக்கிறது. 100 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டே பிரியாணிக்கு போதும். அந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் நல்லா வதங்கின பிறகு 150 கிராம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி இருந்தது, இதை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1 டீஸ்பூன் பிரியாணிக்கு போதுமானா இல்லைங்க, இது தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம கடைசியாக சேர்ப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்தாக்கில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள். அதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தயிர் சேர்த்துருக்கேன். நல்ல கட்டியான தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் நல்லா கலந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 600 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1/2 கிலோ கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ 2 கிலோ செய்யலை, சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு வைக்கணும். நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்யலை, ஒரு மீடியம் சைஸ் பீஸே போதும். இதை நல்ல மசாலாவில் முதல்ல பிரட்டி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். முதல்ல தண்ணி எதுவும் விட வேண்டாம், 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு அதை 2-3 தடவை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு அரை பதத்துக்கு மேலேயே குக் ஆகிட்டு, நான் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். சிக்கன் எடுத்து பார்க்கல பாதிக்கு மேலே குக் ஆகிட்டு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்து வேக வைக்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு கப் பாஸ்மதிக்கு 2 கப் தண்ணி வைக்கிறீங்களே, குழஞ்சிடாதான்னு கேட்க. லாங் கிரெயின் பாஸ்மதி இல்லை XXL பாஸ்மதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு தாராளமாக நீங்கள் 2 கப் தண்ணி வைக்கலாங்க. நல்ல விரிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மல் பாஸ்மதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1க்கு 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருந்த 1/2 கிலோவுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி இருந்தது. அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவை. 1/2 கப் ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை கழிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். 3.5 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல கொதி வரட்டும். இப்போ ஒரு டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா அப்படிங்கிறது நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்க தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். லாங் கிரெயின் பாஸ்மதியாக இருந்தால் நீங்கள் 3/4 மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாம். அப்படி ஊற வச்சு நீங்கள் 1க்கு 2 கப் தண்ணி வைக்கையில் தான் உங்களுக்கு நல்ல நீளமாக விரிஞ்சு கிடைக்கும். நார்மல் பாஸ்மதினா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது.
ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி டக்குன்னு வற்றிடும். லோ ஃப்ளேம்னால் உங்களுக்கு குழஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். பதம் பாருங்கள், அரிசிக்கு மேலே ஒரு லேயர் தண்ணி நிற்கி. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான பதம். தண்ணி ரொம்ப வற்றின பிறகு தம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி அப்படியே இருக்கும், உங்களுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியான அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக மேலே தண்ணி இருக்கையில் நம்ம தம் போட்டுறணும். கலர் பாருங்கள், நம்ம காரமான மிளகாய்த்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் கலந்து போடையில் இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் ஃபுட் கலரே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் யூஸ்வலாக தோசைக்கல் மேலே தான் தம் போட்டுக்கிறது. இருக்கிறதுல ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கனமான பழைய தோசைக்கல் போட்டுக்கலாம். மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து கிளாஸ் மூடி தான், அதனால் நான் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுக்கிறேன். நான் நார்மல் மூடியாக இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல மூடி செட் ஆகிடும் உங்களுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி தம்முலேயே இருக்கட்டும், குறைஞ்ச தீயில். அது இப்போ தம் முடிஞ்ச உடனே நம்ம அடுப்பை அணைச்சி வச்சிடலாம். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். தம் போட்டு அணைச்சி 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் வரும். இப்போவுமே உங்களுக்கு அரிசி உடஞ்சிருக்காது. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். சிக்கன்லாம் நல்ல பதமாக வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கையில் தான் உங்களுக்கு அந்த அரிசியில் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் வைக்கையில் கூட உதிரி உதிரியாக கிடைக்கும். ஆனால் சாஃப்ட்னஸ் இருக்காது. இன்றைக்கி நம்ம பண்ண அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.